கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இன்று தலைப்பாக இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையும் 2ஆம் வருகையும் பாகம் 5 நாம் தியானிக்கப் போகிறோம். இப்பொழுது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்ன வேளை, நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு காணி செலுத்துவோம். முத்திரையை திறந்தவரை போற்றி துதி மனமே எழு. முத்திரையை திறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவபிதாவாம், சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவபிதாவாம், இங்கு கெர்ச்சிக்கிற சிங்கமாக இறங்கி வந்தாரே. இங்கு கெர்ச்சிக்கிற சிங்கமாக இறங்கி வந்தாரே. கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே. வந்தாரே இறங்கி வந்தாரே. வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி உண்டானதே. அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி உண்டானதே. அப்போ ஆரவாரத்தோடு இங்கு இறங்கி வந்தீரே. அப்போ ஆரவாரத்தோடு இங்கு இறங்கி வந்தீரே. அந்த கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே. வந்தாரே இறங்கி வந்தாரே. வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே. மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. மறுரூபமாய் மணவருமாய் மணவாட்டியே. வல்லமையுள்ள ஜெய வீரராக இறங்கி வந்தீரே. வல்லமையுள்ள ஜெய வீரராக இறங்கி வந்தீரே. வானில் மேக ஸ்தம்ப அடையாளத்தோடு இறங்கி வந்தீரே. வானில் மேக ஸ்தம்ப அடையாளத்தோடு இறங்கி வந்தீரே. அந்த
கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே 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 இறங்கி வந்தாரே மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே பிப்ரவரி 28 63 பிப்ரவரி 28 63 7 இடி முழக்க சத்தத்துடன் இறங்கி வந்தாரே 7 இடி முழக்க சத்தத்துடன் இறங்கி வந்தாரே அந்தி கிறிஸ்துவை மிதிக்கவே பலமுள்ள தூதனாகவே வந்தாரே வந்தாரே இறங்கி வந்தாரே 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 இறங்கி வந்தாரே மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே மறுரூபமாய் மறுரூபமாய் மணவாட்டியே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேளையிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பில் நாங்கள் 4 பாகங்களை முடித்து விட்டோம். இன்று 5வது பாகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, ஒரு விசை எங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் விருத்த சேதனம் செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் காதுகளையும் விருத்த சேதனம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றிலுமாக அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த செய்தியை ஆசீர்வதித்தார். அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. சகல துதிகர மகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வார்த்தைக்கு போவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் பாகம் 5, த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்தோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்கள், ஆங்கிலத்தில் நான் வாசிக்க போகிறேன். த ரெவலேஷன் சாப்டர் 10 verse 6. And I saw another mighty angel come down from heaven, clothed with a cloud, and a rainbow was upon his head, and his face was at it was where the sun, and his feet as pillar of fire. And he had in his hand a little book open, and he set his right foot upon the sea, and his left foot on the earth, and cried with a loud voice, as when a lion roaring. And when he had cried, 7 thunders uttered their voices. And when the 7 thunders had uttered their voices, I was about to write, and I heard a voice from heaven, saying unto me, seal up those things which the 7 thunders uttered, and write them not. And the angel which I saw stand upon the sea and upon the earth lifted up his hand to heaven, and sware by him that liveth forever and ever, who created heaven and the things that therein are, and the earth, and the things that therein are, and the sea, and the things which are therein, that are should be time no longer. But in the days of the voice of the 7th angel, when he shall begin to sound,
the mystery of God should be finished, as he hath declared to his servants the prophets. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று தமிழில் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் when he shall begin to sound, the mystery of God should be finished. எல்லா தேவ ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று, முடிந்து விட்டது என்ற வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டாயிற்று என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். And he hath declared to his servants the prophets. தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த செய்தியை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் விட்டு சென்ற ஒரு பாகத்தை மட்டும் நாம் தியானித்து நாம் கடச்சோம். கடைசி காலத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ளவர்கள், மனுஷகுமாரன் வெளிப்படும் அதே நாளில், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7. ஏழாம் தூதனின் செய்தி முத்திரைகளை திறக்கும். எப்பொழுது முத்திரை திறக்கப்படுகிறது? அந்த பாயிண்ட் கரெக்டாக கவனிங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் அதே நாளில், மனுஷகுமாரன் வெளிப்படும் அதே நாளில் ஏழாம் தூதனின் செய்தி என்ன செய்யுங்க? முத்திரைகளை திறக்கும். ஏழாம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல. he is not a son of man. மன்னிக்கும், he is not the son of man, but a son of man. அவர் அந்த மனுஷகுமாரன் அல்ல, ஒரு மனுஷகுமாரன். ஏழாம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல, ஆனால் அந்த தூதன் மனுஷகுமாரனை என்ன செய்கிறாரா? வெளிப்படுத்துகிறார். இவ்விருவரும் யார் என்று நல்ல கவனிக்கணும். என்ன சொல்லியிருக்கு? இவ்விருவரும் 2 பேர். ஆமென். ஒன்று பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து, இன்னொன்று ஏழாம் தூதன். அப்படியானால் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து எப்பொழுது இறங்கி வந்தார்? ஏழாம் தூதன் தன்னுடைய செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வரலன்னா 7 முத்திரைகள் திறக்கப்படாது. இயேசு கிறிஸ்து இறங்கி வரலன்னா அந்த பலமுள்ள தூதன் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்த இறங்கி வரலன்னா முத்திரைகளை என்ன செய்ய முடியாது? திறக்கப்பட முடியாது. ஏன்னா முத்திரைகளை திறப்பதற்கும் அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கும் முத்திரைகளை உடைப்பதற்கும் யாருக்கு தான் தகுதி? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் தான். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் இது இருக்கிறது. ஆகையால் இவ்விருவரும் யார் என்று இன்னைக்கு ஸ்தாபனத்தார் சொல்றது போல தான் இன்னைக்கு 2ஆம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதல்னா, 2ஆம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதல்னா தீர்க்கதரிசி அப்படி சொல்லல. ஆமென். அல்லேலூயா. இவ்விருவரும் யார் என்று இப்பொழுது புரிகின்றதா? அதுதான் இதுவரை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத கடினமான செயலாயிருந்து வருகிறது. என்ன முடியல? புரிந்து கொள்ள முடியாத கடினமான செயல். இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்களுக்கு புரியல. ஊழியக்காரனுக்கு புரியலன்னா அந்த சபை விசுவாசிகளுக்கு என்ன புரியும்? ஆமென். ஊழியக்காரங்களுக்கு புரியல, ஆனால் தீர்க்க சொல்றாரு இது கடினமான செயல் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. இது கடினமான உபதேசம். யார் இதற்கு செவி கொடுப்பார்? ஓ, இது கடினமான உபதேசம். யார் இதுக்கு செவி கொடுப்பார்? இன்னைக்கு கடைசி கால செய்தியில் ஏகப்பட்ட பேர் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அதில் தான் இந்த திருமணத்தை நடத்த போகிறவங்களையும் சொன்னேன். ஆமென். 2 பேரும் நமக்கு வார்த்தையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் எதிராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவன் தான் புரிய வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் புரிய வைக்க முடியும். அல்லேலூயா. ஆகையால் இவ்விருவரும் என்றால் 2 பேர். அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? இதுவரை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத கடினமான செயலாக இருந்து வருகிறது. ஏழாம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல, ஆனால் அவர் மக்களுக்கு மனுஷகுமாரனை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஏழாம் தூதனாகிய வில்லியம் பிரணாமே அநேகர் மனுஷகுமாரங்கிறாங்க, தேவ அவதாரன்னு சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. முழுக்க அது தவறு. ஆமென். அது ஏழாம் தூதன் மனுஷகுமாரன் அல்ல, அவர்
மக்களுக்கு மனுஷகுமாரன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். எப்படி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ அதே போன்று மனுஷகுமாரனை இவர் வெளிப்படுத்துகிறார். கேள்விகளும் பதில்களும். அடுத்தது எல்லாமே நான் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் வேணுன்னா நீங்கள் வாங்கிடலாம், உங்கள் மொபைலில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நம்ம சபையை சேர்ந்தவரில் வெளியில் உள்ளவங்க, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே பிடிஎஃப் எனக்கு கிடைக்கணும் அனுப்பி விடுங்கன்னாங்க. எனக்கு டைம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். கேள்விகளும் பதில்களும் COD 220 2:20. சோதோமில் லோத்தின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். ஆமென். சோதோமில் லோத்தின் நாட்களில் நடந்தது போல, லோத்தின் நாட்களில் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு முன்பாக யார் அங்கு சென்றார்? கர்த்தர் எலோகிம். அதே போன்று இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தீர்க்கதரிசி பிரணாமுடைய காலத்திலே மனுஷகுமாரனை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் மேல் தங்கியிருந்து அங்கிருந்து மறுபடியும் அக்கினி ஸ்தம்பத்துக்கு திரும்பி சென்ற லோகாஸ் பூமிக்கு இறங்கி வந்துள்ளது. எங்க வந்திருக்கு? ரெண்டாவது எங்க? ஆகாயத்தில்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பூமிக்கு அந்த அக்கினி ஸ்தம்பம்னா யாருங்க? தேவன், எலோகிம். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை தேவன் நமக்கு உண்டு? ஒரே ஒரு தேவன் தான். அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் இறங்கி வந்தது. எபிரேயர் 12:29 சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறார் பிரியமானவர்களே? அக்கினி. எலியாவு நாட்களில் இறங்கி வந்த அக்கினி அவர் தான். கிதியோனுடைய நாட்களில் இறங்கி வந்த அக்கினி அவர் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பள்ளத்தாக்கில் சென்று நம்முடைய செங்கடலை கடக்கும் முன்பாக இந்த பார்வோனுடைய சேனைகள் துரத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு இடையில் வந்து நின்றதும் அந்த அக்கினி தான். அது அவர் தேவன். அந்த அக்கினி ஸ்தம்பத்துக்கு, பூமிக்கு அந்த அக்கினி ஸ்தம்பம் இப்பொழுது என்ன செய்கிறது? திரும்பி வந்துள்ளது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இதை புரிஞ்சு கொள்றதுக்கும் கடினம். ஊழியக்காரர்களுக்கு புரியாது. கடைசி கால செய்தி ஊழியர்கள் தாங்கள் எதில் இருக்கிறோம்? தீர்க்கதரிசி செய்தியில் இருப்பாங்க. தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கலன்னா நீ புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். கவனிங்க. நீங்கள் சொன்னாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசித்தார்கள்? எத்தனை பேர் நம்பினார்கள் ஒரு மேசியான்னு சொல்லி? அதே போல தான் ரெண்டாம் வருகையிலையும் அவர்கள் அத்தனை பேர் தான் இருப்பாங்க. என்னமெல்லாம் சர்ச்சில் கூட்டம் வச்சேன்னா ரெண்டாம் வருகை விசுவாசிக்கிற ஊழியக்காரர்கள் மட்டும்தான் அழைப்பு, வேறு யாருக்கும் கிடையாது. அது கொடுத்ததுனால நம்ம சபைக்கு பிரச்சனை வருது. அல்லேலூயா. ஆகையால் அதை கூறாமல் நான் விட்டு விடுகிறேன். அவர் இறங்கி வந்துள்ளார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இறங்கி வந்துள்ளார். இப்பொழுது புலன் விசாரணை, நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்வெஸ்டிகேட்டிங் ஜட்ஜ்மெண்ட். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? புலன் விசாரணை, நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதான் நடக்கு. நேற்று மாலை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன ஜெபக்கூட்டம். ஒரு செய்தியை பிரசங்கிக்க சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு செய்தி எடுத்தேன். அல்லேலூயா. அரை மணி நேரம், அவ்வளோதான். மொத்தமே 1 மணி நேரம் தான். அரை மணி நேரம் எனக்கு செய்தி. அது இந்த அத்திமரம் தொழில் விடுறதுலேருந்து இப்போ நடக்கிற யுத்தம் வரைக்கும் எல்லாத்தையும் விரிவாக அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஒரு சிலர் கேள்விகளை கேட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது என்னவாக இருக்கிறது?
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவோ. முதலாவது வருகையில் அனுக்கிரக வருஷத்தை கிருபையை அவர் பிரசித்தப்படுத்தினார். இரண்டாம் வருகையில் நீதியை சரிக்கட்டும் நாட்கள். அல்லேலூயா. இரண்டாம் வருகையில் நீதியை சரிக்கட்டும் நாட்களாக இருக்க வேண்டும். நீதியை சரிக்கட்டும் நாட்களாக அது காணப்படுகிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாருல. விசுவாசிக்கிறீங்களா? அது தீர்க்க சொல்றாரு. அலாஸ்கா தண்ணீரில் மூழ்குவதை நீங்க பார்ப்பீங்க, கலிபோர்னியா தண்ணீரில் மூழ்குவதை பார்ப்பீங்க. இதெல்லாம் நியாய தீர்ப்பு கடந்து போகிறதுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. ஆமென். இன்னைக்கு அமெரிக்காவில் நியாய தீர்ப்பு அப்பப்போ புயல் வந்து எல்லாம் அடிச்சு அழிவு எல்லா நாடுகள் தான். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பயபக்தியா, எவ்வளவு பரிசுத்தமா எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய நேரம். ஏன்னா எந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்படுது? மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகிவிட்டது. இஸ்ரவேல் நாட்டில் முத தாக்குதல் நடத்தினது நாளையோட ஒரு வருஷம் ஆகுது. 7ஆம் தேதி அக்டோபர் 7 ஒரு ஆண்டு நிறைவேறுகிறது. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. 7ஆம் தேதி சரியாக ஒரு ஆண்டு நிறைவேறுகிறது. அடித்தது யாருன்னா பாலஸ்தீனாவில் உள்ள ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு தான் அங்கே இஸ்ரேல் அடித்தாங்க. அவனை சீண்டி பார்த்தான். ஹமாஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அடித்தா. கிட்டத்தட்ட 41,000 ஜனங்கள் செத்து போனார்கள். எத்தனை பேர்? 41,000. மத்திய 24 இயேசு சொன்னது போல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் சொல்றார். அந்த போன்ற இந்த யுத்தங்கள் ஆரம்பித்தது இவர்களுக்கு ஆதரவாக லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுக்கு விரோதமாக குண்டுகளை வீசியது. இப்போ இஸ்ரேல் பகுதியில் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் படையெடுத்து அங்கு தரைவழிப்படை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு 4 மாடி கட்டடம், அதில் சுமார் பூமிக்கு அடியில் 60 அடி ஆழத்துக்கு கீழே அங்கு ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. எத்தனை அடி? 60 அடி. துல்லியமாக கணக்கிட்டு 4 மாடி கட்டடத்தோடு 60 அடி ஆழத்துக்குள்ள அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் பேசி கொண்டிருந்தார். அத்தனை பேரும் சாவு. 60 அடி ஆழத்துக்குள்ள இருக்கிறவங்களை எப்படி சாகடிக்க முடியும்? அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. அதை அடிச்சிட்டான். இப்போ என்ன நடக்கு? நேற்று லெபனானில் இருக்கக்கூடிய எல்லா வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் வேலைக்காக போனவங்க அத்தனை பேரையும் அந்தந்த நாட்டு விமானம் வந்து அவர்களை எல்லாம் கொண்டு போகுது. ஏன்னா இஸ்ரேல் அறியப்பட்டது, உங்கள் ஜனங்களை எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்கிறாரு. ஏன்னா ஹமாஸை அடித்தது போல் இப்போ அதை அடிச்சிடணுங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இதை அடித்த உடனே தான், ஏன்னா இந்த 2 அமைப்புக்கும் ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து உதவுறது யாருன்னா ஈரான் திடீர்னு கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான்? நேராக இஸ்ரேல் மேலே குண்டு மூளை பொழிஞ்சிட்டான். ஈரானை தாக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அமெரிக்கா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவு, பிரான்ஸு, இங்கிலாந்து எல்லாம் ஆதரவு தான். ஆனால் உலக போராக வந்துடக்கூடாது. ஈரானை அடித்தாச்சுன்னா அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேரும். இங்கே மற்ற நாடுகள்லாம் ஒன்றா சேரும். அது பைபிளில் இருக்க வசனத்தின்படி அர்மகோதான் யுத்தத்துக்கு கொண்டு போயிடும். இந்த 2 குரூப்பும் சேர்ந்து என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணும். அது தவிர்க்க முடியாது, அது நடந்து ஆகணும். ஏன்னா பைபிளில் இருக்கிறதுனால 3வது உலக போரை என்ன செய்ய முடியாது, யாராலும் தவிர்க்க முடியாது. அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா பைபிளில் இருக்குது. கடைசி நாட்கள் அர்மகோதான் யுத்தம் ஆரம்பமாகிற நேரத்தில், ஓ மணவாட்டியே, நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி அங்கு ஆரம்பமாகிவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரம் என்ன நடக்கும்? நம்ம ஆண்டவரே உங்களுடைய வருகையை மட்டும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. எதை இழந்தாலும் பரவாயில்லைங்க,
அவரை சந்திப்பதை இழந்து போகாதீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்படி தீர்க்கதரிசி சொன்ன எல்லா காரியங்களையும் அப்படியே நிறைவேறுது. எல்லா நாடுகளும் இப்போ ஈரானை இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கான். பயப்படலை, தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்கள் பதிலடி கொடுப்போம். ஆனால் சில நாடுகள் அதுக்கு தாமதம் பண்ணது. கரெக்டாக உலகப்போர், 3ஆம் உலகப்போர் வந்துடும். பெரிய சேதம், பொருளாதார ரீதியாக உலகம் முழுவதும் பாதிக்கப்படும். இந்தியாவும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் எத்தனையோ டன்னு அளவுக்கு அங்கேருந்தால் நமக்கு கச்சா எண்ணெய் வருகிறது. அத்தனையும் போயிடும். பெட்ரோல் விலை 100 ரூபாயா 200 ரூபா வரும், கூட்டிடுவான், டபுள் ஆக்கிடுவான். பொருளாதாரம் எல்லாமே, வியாபார கப்பல் எல்லாம் போயிடும். எல்லாமே வணிகங்கள் எல்லாம் பாதித்து எல்லா விலைவாசியும் கூடிப்போம். அதனால தான் எல்லா நாடுகளும் பயந்து கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நாங்கள் அப்படியே நிறுத்திட்டு சொல்கிறேன். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உலகத்தில் மாம்ச பிரகாரமான ஒரு யுத்தம் நடக்குமானால் ஆவிக்குரிய ஒரு யுத்தமும் என்ன செய்யும், அந்த பக்கம் நடக்குங்கிறாரு. ஒரு பக்கம் சரீர பிரகாரமான யுத்தம், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய யுத்தங்கிறாரு. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அது அமைதியாக நடக்கும். ஆவிக்குரிய யுத்தம் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அதுக்கு பட்டயம் வாழெல்லாம் தேவையில்லை. இப்போ ஆதாரமாக இந்த காலம் முதற்கொண்டு எல்லாமே இயேசுவே வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கிறான். அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். முதலாக ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் தலைவராக இருந்த போப்பு எந்த மதத்தின் வழியாகவும் பரலோகம் போக முடியும்னு பேசியிருக்காரு. அது வீடியோ போடப்பா. இயேசு மட்டுமே உலக ரட்சகர் என்ற கிறிஸ்தவ கோட்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் போப்பாண்டவரின் பேச்சு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்தான் என்றும் விழுந்து போன மனிதனை ரட்சிப்பதற்காக தேவன் தாமே மனித சாயலில் வெளிப்பட்டார் என்றும் அப்படி வெளிப்பட்ட இயேசுவையே அல்லாமல் ரட்சிப்பை கண்டடைய வேறொரு வழி இல்லை என்பதும் கிறிஸ்தவத்தின் போதனையாயிருக்கிறது. இந்த போதனைக்கு எதிராக போப்பாண்டவர் பிரான்சிஸ் கூறியிருக்கும் கருத்து ஒன்று பெரும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. தனது 12 நாள் தெற்காசிய சுற்றுப்பயணத்தின் இறுதி கட்டத்தில் சிங்கப்பூரில் இந்த மாதம் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 3 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார் போப்பாண்டவர் பிரான்சிஸ். இளம் கத்தோலிக்க, சீக்கிய, முஸ்லிம் பிரதிநிதிகள் மாநாட்டில் பேசிய அவர், மதங்கள் என்பவை தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் வெவ்வேறு மொழிகள் போன்றவை என்று கூறினார். எல்லாருக்கும் கடவுள் ஒருவரே, நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள், உலகில் உள்ள அனைத்து மதங்களும் கடவுளை சென்றடையும் வெவ்வேறு பாதைகள் என்று பேசினார். சர்வமத இளைஞர் கூட்டத்தில் போப்பாண்டவர் பிரான்சிஸின் இந்த பேச்சில் அவர் மீது மத பன்மைத்துவம் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏக இறைவனை சென்றடைய இயேசுவே வழி என்ற விவிலிய மற்றும் கத்தோலிக்க கோட்பாட்டுக்கு முற்றிலும் முரணாக போப்பாண்டவரின் பேச்சு இருப்பதாக கத்தோலிக்க வட்டாரங்களே எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டைலர் மற்றும் டெக்சாஸ் மாகாணங்களில் பிஷப்பாக இருந்து போப்பாண்டவருடன் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகளால் கடந்த ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்ட அமெரிக்க பிஷப் ஜோசப் ஸ்ட்ரிக்லாண்ட் சக கத்தோலிக்கர்களிடம் இயேசுதான் ஒரே வழி என்று போப்பாண்டவர் பிரான்சிஸ் அறிக்கையிட வேண்டி பிரார்த்திக்குமாறு வலியுறுத்தினார். போப்பாண்டவரின் பேச்சு மத நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சியாக கருதப்பட்டாலும் விவிலிய கோட்பாடுகளுக்கு முரணாக இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு கஜகஸ்தானுக்கான பயணத்தின் போது போப்பாண்டவர் பிரான்சிஸ் மத நல்லிணக்க கூட்டம் ஒன்றில் இதுபோன்ற மொழியில் பேசியதால் ஆஸ்டனாவின் துணை பிஷப்பாக இருந்த அத்னேஷியஸ் ஸ்னீடர் போப்பாண்டவரின் பேச்சு மதங்களின் சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். போப்பாண்டவர் பிரான்சிஸின் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு பற்றி உங்கள் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. தொடர்ந்து எங்களுடன் அல்லேலூயா, கவனிச்சிங்களா? இயேசுதான் வழி என்று சொல்லி போதிக்கப்பட்டு இருக்கிற அந்த இடத்துல எல்லா சர்வ மத கூட்டமைப்புக்கு மத்தியில் எல்லா சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல போப்பு என்ன பேசுகிறாருன்னா, அவரவர் மதங்களின் வழியாக நாம் கடவுளை அடையலாம்.
பரலோகம் போகலாம், இயேசுதான் வழி என்பதை அவர் மாற்றிவிட்டார். அநேக எதிர்ப்புகள் வருகிறது. கத்தோலிக்க மதத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டிய அந்த பிஷப்பை நீக்கிட்டாங்க. அவர் எதிர்க்கிறார். இயேசுதான் வழி என்பது பைபிள் படி, ஆனால் பைபிளுக்கு விரோதமாக அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு என்று சர்ச்சை எழுந்தது. ஏன்னா அது பேசிதான் ஆகணும். ஏன்னா அந்த கிறிஸ்து வரணும் இல்லையா? எல்லா மதமும் இணையணுமே. எல்லா மதத்தையும் இணைத்து அவர் தலைவராக இருப்பார். அல்லேலூயா. அந்த நேரம் நெருங்கிட்டா இல்லையாங்க? ஏங்க நமக்கு அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்கிறது என்னங்க நிச்சயம்? எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் எந்த நேரம் நடக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. எல்லா மதத்தையும் இணைச்சிட்டார். எல்லாரையும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் போப்பை தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அந்த பாவ மனுஷன் வெளிப்பட போகிறார். அந்த நேரம் நெருங்கிடுச்சு. உலகம் முழுவதையும் அவர் ஆட்சி செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் நெருங்கி விட்டது. அல்லேலூயா. நாம் பயபக்தியாக ஆண்டவரை நோக்கி செல்வோம் பிரியமானவர்களே. இப்போ நாம் கடன் சொல்லுவோம். கவனிங்க. ஆகையால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், புலன் விசாரணை, நியாய தீர்ப்பு போன்ற ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் செகண்ட் கம்மிங். 2ஆம் வருகையில் என்ன நடக்கும்? நீதியை சரி கட்டும் நாட்கள். அதுதான் இப்பொழுது பூமியில் உள்ள இந்த மகத்தான அக்னி ஸ்தம்பம் விஞ்ஞான புகைப்பட கருவிகளினாலும் கூட முற்றிலுமாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு விட்டது. அதன் புகைப்படம் அதோ அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படம் இப்பொழுதும் அங்கு உள்ளது என்று நினைக்கிறேன். அது சரியா? பாருங்கள், அதை சற்று காண்பிக்கலாம். அந்த புகைப்படத்தை மேலே மேலே பாருங்கள். அந்த பியூராக இருந்தது, ஒயிட்டெல்லாம் எங்கே போச்சு? இப்போ கவனிங்க, அந்த புகைப்படம் இதுதான். சூப்பர் நேச்சுரல் கிளவுடு, கிரைஸ்ட் ஆன் சன்செட் மவுண்டன். இயேசு கிறிஸ்து 1963ஆம் ஆண்டு இதுதான் இறங்கி வந்த அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆகையால் இந்த புகைப்படம் விஞ்ஞானிகளால் என்ன செய்தது? அதை சோதித்து பார்த்து நிறுவனம் செய்யப்பட்டது. சரி, போதும். அதை பார்க்கலாம். பிடிஎஃப் பாருங்க. ஆகையால் இந்த விஞ்ஞான புகைப்பட கருவிகளாலும் கூட முற்றிலுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு விட்டது. அதன் புகைப்படம் அதோ அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படம் இப்பொழுதும் இங்குள்ளது என்று நினைக்கிறேன். பாருங்கள், நமக்குள்ள சிறந்த ஒருவரால் அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா போலீஸ் துப்பறியும் பிரிவில் கைரேகை மற்றும் தஸ்தாவேஜுகளை ஆராயும் பகுதியான தலைவரான ஜார்ஜ் ஜே லேசி என்பவர் சகோதரன் பிரணாமங்களிடத்தில் அந்த மன தத்துவம் தான் என்று அழைத்து வந்தேன். ஆனால் ஒளி புகைப்பட கருவியின் லென்ஸ் மேல் பட்டது போல் அது 4-5 நாட்களாக அல்ட்ரா வயலட் கதிர்களை கொண்டு பரிசீலனை செய்து பார்த்தேன். ஒளி லென்ஸ் மேல் பட்டது. இந்த லென்ஸ் மனோதத்துவத்தை புகைப்படம் எடுக்காது. ஆமென். மனோதத்துவத்தை புகைப்படம் எடுக்காது என்று கூறினார். இப்பொழுது அது அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அது லைஃப் போன்ற பத்திரிகைகளில் என்ன செய்து இயற்கைக்கு மேம்பட்ட மேகம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. கர்த்தர் தாமே 63வது ஆண்டில் இறங்கி வந்தார் என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். போன வாரம் பார்த்தோம். அங்கு நின்றது நம்முடைய கர்த்தர் தாமே. சரி, இப்பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். அவர் செய்கிற கிரியைகளை கவனிங்கள். நமது மத்தியில் உள்ள அந்த மேகஸ்தம்பம் ஒரு காலத்தில் பாலஸ்தீனாவில் வாழ்ந்த அதே இயேசுவை நிரூபிப்பதாய் உள்ளது. பார்த்தீங்களா? அது யார் தான்? அதே இயேசு தான். அக்னி ஸ்தம்பம் இயேசு. ஆமென். அவர் மேல் தங்கியிருந்த அதே ஆவி ஒரு சரீரத்தின் வழியாக வந்து மறுபடியும் தலைமைக்கு வந்து முடிகிறது. அவர் சீக்கிரமாக வந்து சரீரத்தை உரிமை கோரி பெற்றுக்கொள்வார். ஆமென். தலையானது சரீரத்துக்கு வருகிறது. உங்களுக்கு புரிகிறதா? அது தேவகுமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், இருக்கிறவன் இரும்பவராய், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், நான் அவரல்ல, நான் அவருடைய ஊழியக்காரன்.
அக்கினி ஸ்தம்பம் அவரல்ல, அது ஆவியின் ரூபத்தில் உள்ளது. அது மனுஷகுமாரனின் மேல் தங்கியிருந்து இப்பொழுது மனுஷகுமாரர்களை அபிஷேகிப்பதற்கான இறங்கி வந்து, பாருங்கள், யாரை அபிஷேகிப்பதற்காக? நம்மை, மனுஷகுமாரர்களாகிய நாம் தான் மனுஷகுமாரர்கள், தேவகுமாரர்கள், தேவகுமாரத்திகளாக இருக்கிறோம். நம்மை அபிஷேகிப்பதற்காக அது இறங்கி வந்து தலையையும் சரீரத்தின் மற்ற பாகங்களையும் ஒன்றாக என்ன செய்கிறது? இணைப்பதற்கென அவர் உரைத்த விதமாகவே ஒரு ஊழியத்தை திரும்ப கொண்டு வந்தது. அந்த ஊழியம்தான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாரனுடைய ஊழியம். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியில் நாம் ஆங்கிலத்தில் உபயோகிக்கும் ராப்சர் என்னும் பதம் வேதத்தில் எங்கும் காணப்படவில்லை. வேதம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னும் பதத்தையே உருவாக்கினார். அதாவது we shall caught up in the air, நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லப்படுது. இந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த வரிசை கிராமத்தில் நிகழும் என்பதை 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 17 வசனங்களில் இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல் 17 வசனங்களை வாசித்தோம். பாருங்கள், இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த மகத்தான நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன், காண தவற வேண்டாம். கர்த்தர் பிரசன்னமாகும் முன்பு 3 காரியங்கள் நிகழ வேண்டும் என்று 13 முதல் 16 வசனங்கள் உரைக்கின்றன. அவை ஆரவாரம், சத்தம், எக்காலம் என்பனவாம். அது உண்மையா என்பதை நாம் அறிந்து கொள்ள மறுபடியும் 16வது வசனத்தை படியுங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பாருங்க எப்படி வர்றார் பாருங்க, கர்த்தர் தாமே. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது the Lord himself. கர்த்தர் தாமே இறங்கிற, வேற ஒருத்தர் இல்ல, தூதன் அல்ல. இன்னைக்கு மேகஸ்தம்பத்தை பார்த்து அநேகர் சொல்றாங்க அது 7 தூதர்கள் இறங்கி வந்ததுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு சாரார் இருக்காங்க நம்ம சார். 7 தூதர்கள் இறங்கி வந்த காட்சின்னு சொல்றாங்களே தவிர அது கர்த்தர்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அது கர்த்தர் தாமேங்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு இல்லாத வெளிப்பாடு நமக்கு யாரும் கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை யாரிடத்தில் வருகிறது? தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறது. ஆகையால் அது கர்த்தர் தாமே என்று பைபிள் சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் வேதாகமத்தில் தீர்க்கதரிசியுடைய செய்தியிலையும் அவர் என்ன சொல்கிறாரு? அது போன வாரம் நான் காண்பித்தேன். இப்பொழுது அதில் ஒரு பாயிண்ட் நான் வாசிக்கிறேன். போன வாரம் ஏதோ இருந்தது, சரி இருக்கட்டும், இப்போ நான் அதை பார்க்குறேன். அது இறங்கி வந்தது யார் அப்படிங்கிறத தீர்க்கதரிசி அருமையாக ஒரு பாயிண்ட் அங்கே சொல்கிறார் நமக்கு. அது கர்த்தர் தாமே அப்படின்னு சொல்றார். அதான் எடுக்க போகிறேன். கவனிங்க, அது யார் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு தீர்க்கதரிசி. இது பைபிளில் வசனமாக என்ன சொல்லுது? அவர் யார் இறங்கி வர்றா? கர்த்தர் இறங்கி வருகிறார். இப்போ கவனிக்கிறேன், ஒரு செய்தியில் ஒரு பாயிண்ட் கவனிக்கிறேன். அதாவது இதை நம்ம பின்னால் வரப்போகுது, நமக்கு அதில் இருக்குது, நான் அப்புறம் கொண்டு வரேன். இப்போ இதில் ஒரே ஒரு வசனம் இதில் ஒன்று நான் சேர்த்துட்டு போகிறேன். அங்கே அந்த தீர்க்கதரிசி பிரணாம் மேகஸ்தம்ப புறப்படத்தை விளக்குகிறார். அங்கே மேலே இருந்தது நம்முடைய கர்த்தர் தாமே. புரிந்து கொண்டீர்களா? உலகமாக அதை குறித்து ஒன்றும் அறியவில்லை. ஏன் தீர்க்கதரிசி செய்தியில் உள்ளவங்க கூட அறியலை. இப்போ அநேகர் சொல்கிறாங்க அது 7 தூதர்கள் வந்தது, 7 தூதர்களாக வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமென். ஆனால் தீர்க்கதரிசி அது யாருன்னா அந்த புகைப்படத்தை திருப்பி பாருங்கள், அது கர்த்தர் தாமே. உலகம் அதை அறியவில்லை, நாமோ அங்கே கர்த்தர் நின்றார் என்பதை புரிந்து கொண்டோம். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஆமென்.
அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் மேகஸ்தம்பமும் அவர் தான், அக்னி ஸ்தம்பமும் அவர் தான். அதே போன்று இப்போ மேகஸ்தம்பமாக இறங்கி வந்திருக்கிறார் என்றால் அது கர்த்தர் தாமே. நம்ம பின்னால் பார்க்குறோம். ஆக கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆரவாரம் என்பது செய்தியாகும். அது ஜீவ அப்பமாக முதலில் புறப்பட்டு சென்று மணவாட்டியை அழைக்கின்றது அல்லது ஒன்று சேர்க்கின்றது. எந்த ஒரு செயலையும் கர்த்தர் தமக்குரிய பிரத்யேக விதத்தில் செய்கிறார். அது நின்று அவர் எக்காலத்தும் மாறுவதில்லை. அவர் என்றென்று மாறாத தேவன். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் என்று ஆமோஸ் 3:7 உரைக்கிறது. ஆமென். ஆகையால் இவை யாவும் நிகழ வேண்டுமென அவர் நியமித்துள்ளார். அவை அஞ்சனமே நிறைவேறும். கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது முதலாவதாக என்னங்க? ஆரவாரம். இரண்டாவதாக முதலாவது ஆரவாரம் புறப்பட்டு செல்லுகிறது. ஆரவாரம் என்பது ஜனங்களை ஒன்று கூட்டுவதற்கென்று அளிக்கப்படும் செய்தியாக இருக்கிறது. அடுத்து இப்பொழுது தீவட்டிகளை சுத்தப்படுத்த நேரம் அப்படின்னா எங்க இருக்கு? மத்தேயு 25ஆம் அதிகாரம். புத்தியுள்ள கன்னிகளும் புத்தி இல்லாத கன்னிகளும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. இப்போ நான் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். உலக எண்ணங்கள், உலக காரியங்கள், பாசங்கள்லாம் போயிடணும். அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம செப்பரேட்டாக வந்துட்டோம். ஆபிரகாம் கர்த்தரை சந்திப்பதற்கு மம்ரே சம்பூமியில் வந்து விட்டார். அதே போல் நாம் உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, உலக சடங்காச்சாரங்களை விட்டு, கலாச்சாரங்களை விட்டு நாம் இயேசுவை சந்திக்க நாம் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. ஆகையால் அங்கு மணவாளன் வருகிற எழுந்து உன் தீவெட்டியை சரிப்படுத்தக்கூடிய நேரம் அது 7ஆம் ஜாமத்தில் உரைக்கப்படவில்லை, 6ஆம் ஜாமத்தில் அல்ல, 7ஆம் ஜாமத்தில் உரைக்கப்பட்டது. மன்னிக்கும், 6ஆம் ஜாமத்தில் கிடையாது, 7ஆம் ஜாமம். இந்த ஜாமத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ நமக்கு டைம் இல்லை. 7ஆம் ஜாமத்தில் மணவாளன் வருகிறார். எழுந்து உன் தீவெட்டியை சரிப்படுத்து. 7ஆம் ஜாமம் என்பது இன்னொரு வகையில் 7ஆம் சபை கால முடிவு. ஆமென். அதுதான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சமயம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மணவாளன் வருகிறார். எழுந்து உன் தீவெட்டியை சரிப்படுத்தி. புத்தியுள்ள கன்னிகள் அதற்கு கீழ்ப்படிந்தனர். சிலருடைய தீவெட்டிகளில் எண்ணெய் இல்லாமல் இருந்தது. இது தீவெட்டியை சரிப்படுத்தும் நேரம். இது மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் நேரம். இது லூக்கா 17ஆம் அதிகாரத்தின் நேரம். ஆமென். மல்கியா 4, லூக்கா 17 நிறைவேறி கொண்டிருக்கிறதுன்னு தீர்க்க சொல்றார். அதனால தான் நாம என்ன பாட்டு பாடணும்? லூக்கா 17:30 அது நிறைவேறி விட்டது. மல்கியா 4:5-6 அதுவும் நிறைவேறி விட்டது. ஆமென். செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம பாட்டு இருக்கணும். வசனத்தின் அடிப்படையில் தான் பாட்டு இருக்கணும். அல்லேலூயா. அதான் காரியம். அநேக சபைகளில் இப்போ நம்ம பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கோயம்புத்தூரில். ஒரு ஊழியக்காரர் வேகமாக வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. ஏன்னா யாருன்னே தெரில. அல்லேலூயா. அவ்வளவு என் மேலே ரொம்ப பாசம் கொண்டு நினைச்சாரு. வேறு இருக்கிட்டார், எலும்பு தான் உடையலை. ஆள் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்தாரா, பிடிச்சிடா யாருன்னு தெரியலையே. அப்புறம் உங்கள் பாட்டை தானே நாங்கள் சென்னையில் பாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு துரும்பாக கர்த்தர் பயன்படுத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக எல்லா ஊழியக்காரங்களுக்கும் என்ன தெரியும். சில பேர் குற்றங்கண்டுபிடிக்கிறதுக்காக செய்தி கேட்பாங்க. அன்றைக்கி போன வாரம் போட்டோம் இல்லையா, டிவி சாபம், தொலைபேசி சாபம், செய்தித்தாள் சாபம். அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் ஆண்ட்ராய்டு மொபைலில் வச்சுருக்கேன்னு சொன்னால் இப்போ மன்னிப்பு கேட்டு எனக்கு போட்டிருக்காரு. தெரியாமல் சொல்லிட்டேன் பாஸ்டர். இந்த சபை சத்தியத்துக்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சத்தியத்துக்காக வைராக்கியம் இருக்கு. ஓ, நின்றால் தனியாக நிற்பேனே தவிர யாருக்காகவும் பின்னால் போக மாட்டேன். இருக்குது சொல்றார். நீ தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், ஆனால் கர்த்தர் உன்னோடு இருப்பாருங்கிறார். அது போதாதா? ஆமென். அதுதான் காரியம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக விடப்பட்ட சூழ்நிலை வரும், ஆனால் கர்த்தர் நான் உன்னை விட்டு உலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். காரணம் நீ வார்த்தைக்காக நிற்கிறாய். அடுத்த வாரமே எனக்கு வந்துடுச்சு. அடுத்தாலே வந்துட்டு 2 மறுநாளே எனக்கு வந்துட்டு. நான் தெரியாமல் அனுப்பிட்டேன்னாரு. சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
ஏன்னா சத்தியத்தை தெரியாமல் சும்மா அறகுறையாக பேசக்கூடாது. தெரிஞ்சால் பேச, இல்லைன்னா விட்டுரு. ஆமென். யாருமே சொல்கிறேன், சத்தியத்தை சொதப்பாதீங்க. சத்தியத்தை புரியணும், இல்லைன்னா உங்களால் வெற்றி காண முடியாது. ஏன்னா பட்டயம் என்பது என்னவா இருக்கிறது? வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. இக்காலத்திற்கான வேத விளம்பியுள்ள தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. அது தத்ரூபமாக நிறைவேறதை நீங்கள் காண்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், 7 சபையின் காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு என்ற செய்திக்கு நம்ம போகிறோம். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் பரிந்து பேசும் ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் என்பதை கவனியுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்துக்கு சென்று நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பெந்தகோஸ்தே அருமையான சகோதரர்கள் ஸ்தாபனத்தார் சொல்றாங்க, அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இல்லை ஐயா, அவர் அங்கிருந்து இறங்கி வந்து விட்டார். பரிந்து பேசுகிற ஊழியம் முடிந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு கடைசி கால செய்தியில் உள்ளவங்களும் அவர் இறங்கி வரல, அங்கே தான் இருக்காருங்க. ஆகாயத்தில் வருவார் பாருங்க ஒரு நாள், அன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள விடுவோம். ஸ்தாபனத்துக்காரங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் 2ஆம் வருகை, இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொன்னால் ஸ்தாபனத்துக்காரங்களும் நீங்களும் ஒன்று தான், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? எடுத்து வாசிங்க. யோவானே அழாதே. யோவான் அழுகிறாரு. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அப்பொழுது சிங்காசனத்தில் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். சரி, போதும். இப்போ யோவான் இந்த புஸ்தகத்தை வானத்திலும் ஒருவரும் இல்லை, பூமியிலும் ஒருவர் இல்லை, பூமியின் கீழே ஒருவர் இல்லை. அப்போ யார் தான் இந்த புஸ்தகத்தை வாங்க முடியும்? யார் தான் இந்த முத்திரைகளை உடைக்க முடியும்? இதை பார்த்தோன்னா யோவானுக்கு அழுவது தவிர வரும் இல்லை. அவர் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சாதான். யோவானே நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், நீ அழவே வேண்டாம். லூக்கா சேகர் பாடின பாட்டு. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஆமென். அருமையான பாடல். லூக்கா சேகர் பாஸ்டர் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அருமையான பாடல். கவனிங்க, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லுகிறான். ஆகவே யோவான் என்ன செய்கிறான்? திரும்பி பார்க்கிறான். ஆனால் அங்கே யூதா கோத்திரத்து சிங்கம் வரல. யார் வந்தா? ஆட்டுக்குட்டியானவர் வந்தா. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அவன் பார்க்குறான். என்னடா சிங்கம்னு சொல்கிறாரு இவர் மூப்பன்? இங்கே என்ன இருக்கு? ஆட்டுக்குட்டிலாம் வருதுன்னு பார்க்குறாரு. பாருங்கள், ஆட்டுக்குட்டியை அவன் கண்டான். அடிக்கப்பட்டு இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியை கண்டான். ஆகவே இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் இங்கு வருகிறார். அவரது பரிந்து பேசும் நாட்கள் முடிவடைந்து விட்டன. ஆமென். அவரது பரிந்து பேசும் நாட்கள் முடிவடைந்து விட்டன. பலமுள்ள தூதன் பூமியில் நின்று இனி காலம் செல்லாது என்று சொல்லும் தருணம்தான் அது. பார்த்தீங்களா? பலமுள்ள தூதன் பூமியில் நின்று, நல்ல வாசிங்க, என்ன போட்டிருக்கு? வானத்தில் நின்றா. பலமுள்ள தூதன் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பலமுள்ள தூதன் இறங்கி வந்து ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து கெர்ச்சிக்கிற சிங்கமாக ஆர்ப்பரித்தார். அப்படியானால் அவர் நமக்காக 2000 ஆண்டுகளாக பரிந்து பேசி கொண்டிருந்தவர் பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தார். எப்பொழுது? அந்த 7ஆம் தூதன் பூமியில் இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஆமென். அவரது பரிந்து பேசும் நாட்கள் முடிந்து விட்டன. பலமுள்ள தூதன் பூமியில் நின்று இனி காலம் செல்லாது என்று சொல்லும் தருணம் தான் அது. அவர் ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவராக பரிந்து பேசும் உத்தியோகத்தை செய்து கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது ஒரு சிங்கமாக புறப்பட்டு வருகிறார். பார்த்தீங்களா? பரிந்து பேசும் ஊழியம் அது கிருபாசனம் நியாயசனமாக மாறிவிட்டது. என்னங்காச்சுங்க? கிருபாசனம் நியாசனம். ஆட்டுக்குட்டி சிங்கமாக மாறிட்டார். ஆட்டுக்குட்டியாக இருந்தார், இப்போ சிங்கமாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கிட்டு போகலாம், கொஞ்சலாம் குழவலாம், சிங்கக்கிட்ட போக முடியுமா? ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து சிங்கம். நமக்கு சிங்கத்திட்ட போகலாங்க. ஆமென்.
நாம சிங்க குட்டிகள்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு. அப்ப நாம யாரு? சிங்க குட்டிகள். இயேசு சிங்கம், நம்ம சிங்க குட்டிகள். நாம கிட்ட போகலாம். எங்கள் வீட்டில் 2 பூனை கிடக்கு, பூசு. அந்த சின்ன குட்டி பூசு பண்ணுற வேலையை பார்த்தா தாய் மேலே ஏறி ஏறி துள்ளுது. அடுத்த குட்டி துள்ள முடியுமா? பார்த்தீங்களா? அப்போ சிங்கத்துக்கிட்ட யார் போகலாம்? சிங்க குட்டிகளாக நாம் போகலாம். வேறு யாரும் போனால் பீறி போட்டுரும். கவனிக்கணும். ஆகையால் அவருடைய பரிந்து பேசும் ஊழியத்தை செய்து முடித்து கொண்டு இப்பொழுதோ அவர் என்ன செய்கிறார்? சிங்கமாக புறப்பட்டு வருகிறார். அவர் பரிந்து பேசின நாட்கள் முடிவடைந்து விட்டன. ஆமென் சொல்லுங்க. பரிந்து பேசுகிற நாள்கள் முடிவடைந்து விட்டன. நமக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அந்த காலம் முடிவடைந்து விட்டது. ஆமென். இது 7ஆம் சபையின் காலத்தில் நிகழ்கிறது என்பது நினைவிருக்கட்டும். பாருங்க, இது எப்போ நடக்குங்க? 7ஆம் சபையின் காலத்தின் முடிவு நேரத்தில் 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிற இந்த நேரத்தில் தான் பரிந்து பேசும் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார். புரியுதா? பரிந்து பேசும் ஊழியம் எப்பொழுது முடிந்ததோ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஆகிய ஆவிக்குரியவர்கள் சகலத்தை நிதானித்து அறிவார்கள். இது 7ஆம் சபையின் காலத்தில் நிகழ்கிறது என்பது அறிவிருக்கட்டும். அப்பொழுது தேவ ரகசியம் யாவும் வெளிப்படும். ஞாபகம் கொள்ளுங்கள், 7வது சபையின் காலத்தில் தேவனுடைய ரகசியங்கள் யாவும் திறக்கப்படும் பொழுது அது வருகின்றது. இப்பொழுது அவர் மத்தியஸ்த ஊழியத்தை செய்து விசுவாசிக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? 2000 வருட காலமாக அவர் ஆட்டுக்குட்டியானவராக அங்கு வீட்டிருந்தார். பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருந்து நமக்காக என்ன செய்கிறாரா? பரிந்து பேசிக் கொண்டிருந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையால் 2000 வருட காலமாக அவர் ஆட்டுக்குட்டியானவராக அங்கு வீட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது உரிமை பத்திரம் கொண்ட புஸ்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்து அதனுள் காணப்படும் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் நித்தியத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஆமென். நித்தியத்தில் யார் தான் இருக்க முடியும்? தேவன் மட்டும்தான் இருக்கிறோம். அதுதான் 7வது பரிமாணம். சகோதரன் பிரணாம் 6வது பரிமாணத்துக்கு எடுக்கப்பட்டார். நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நீ இப்பொழுது பார்க்க முடியாது. அவர் இன்னும் உயரத்தில் அந்த 7வது ஸ்தலத்தில் இருக்கிறார்னு சொல்லப்பட்டது. அப்படியே நித்தியம் என்பது எங்கவா இருக்கிறது என்றால் அந்த 7வது பரிமாணம், தேவன் வாசம் செய்கிற இடம். அவர் நித்தியத்திலிருந்து என்ன செய்கிறார்? பாருங்கள் பிரியமானவர்களே, எங்க இருக்கு அது? எப்பொழுதும் கடைசி காலத்தில் அவர் முத்திரைகளை, உரிமை பத்திரம், நித்தியத்தில் இருந்த அந்த வார்த்தையை கிடைக்க பூமிக்கு இறங்க. அது இல்லைப்பா, 2000 வருட காலமாக அவர் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வீட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது உரிமை பத்திரம் கொண்ட புத்தகத்தை வாங்கி அவர் முத்திரைகளை உடைத்து அதனுள் காணப்படும் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் எங்கிருந்து வருகிறார்? நித்தியத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பாருங்க, தேவன் மாத்திரமே நித்தியத்திலிருந்து வர முடியும். அது எப்பொழுது? கடைசி காலத்தில். இப்பொழுதே அவர் முத்திரைகளை உடைத்து 7ஆம் தூதனுக்கு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். 7ஆம் தூதனுக்கு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக நித்தியத்திலே இருந்து வரும் பொழுது 7 தூதர்களால் காணப்பட்ட புகைப்படம் இது. ஆனால் அந்த 7 தூதர்கள் நித்தியத்திலிருந்து இறங்கி வந்தாலும் அங்கு யார் இருந்தால்? தேவன் இருந்தார். இந்த வெள்ளை தலைமயிரை போன்றது அவருடைய நீதிபதியாகிய வெள்ளை டோப்பாவை குறிக்கிறது என்று தீர்க்கதரிசி அதை விவரிக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ ரகசியங்கள் அந்த 7ஆம் தூதனுக்கு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவார். 7ஆம் தூதன் செய்தி 7 முத்திரைகளின் கீழ் அடங்கியுள்ள தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவதாகும். தேவனுடைய ரகசியங்கள் யாவும் இந்த 7 முத்திரைகளில் அடங்கியுள்ளன. அவர் அதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார். எல்லா தேவ ரகசியங்களும் 7 முத்திரைகளின் கீழ் அடங்கியுள்ளன. ஆமென். கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருந்த ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து சிங்கமாகிறார். அல்லேலூயா. இப்பொழுது அவர் யாருங்க? நம்ம எப்படிப்பட்ட பாடலை பாடணும்? யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு நம்ம பாடலாம்.
அப்புறம் இன்னொரு பாருங்க, கெட்சிக்கிற சிங்கமாய் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ அவர் கெட்சிக்கிற சிங்கமாக நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆட்டுக்குட்டி அல்ல. மத்தியஸ்த ஊழியத்தை முடித்து விட்டார் என்றால் அவர் ஒருபோது யார் கிடையாதான், ஆட்டுக்குட்டி கிடையாது. இப்பொழுது அவர் சிங்கம். ஆகையால் அவர் ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து சிங்கமாகிறார். ஆனால் மத்தியஸ்தர் பரிந்து பேசும் ஊழியம் முடிந்து பிறகு சிங்கமாக புறப்பட்டு வருகிறார். சரிதானா? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி இறங்கி வந்தார்? அப்பொழுது வாசிங்க, பின்பு பலமுள்ள வேறு தூதர் வானத்திலிருந்து இறங்கி கண்டேன். அதுக்கு பிறகு அவர் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆர்ப்பரித்தார். அவர் சிங்கமாக இறங்கி வருகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தையும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் நிறைவேறுதலையும் நம்ம பார்க்கலாம். சரிதானா? பாருங்கள், அவர் சிங்கமாக புறப்பட்டு வருகிறார். ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில் அந்த தூதன், அந்த செய்தியாளன், பாருங்கள், அந்த தூதன், அந்த செய்தியாளன் யார்? அது கிறிஸ்து. ஆமென். இப்பொழுது அவர் என்ன ரெண்டாவது வருகையில் அவர் வரும்போது என்ன இருக்கணும்? ஒரு தீர்க்கதரிசியாக தான் வரணும். முதலாவது வருகையில் தீர்க்கதரிசியாக வந்தார், ரெண்டாவது வருகையில் தீர்க்கதரிசியாக வந்தார். முதலாவது வருகையில் மனுஷகுமாரனா வர்றாரு, ரெண்டாவது வருகையில் மனுஷகுமாரனா. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்கே நடைபெறும்? ஆகாயத்தில். ஒன்றாம் வருகை எப்படியோ முதலாம் வருகை எப்படியோ அதே போன்று தான் இரண்டாம் வருகை. முதலாம் வருகையின் போல ஒரு ஊழியம் இருக்கிறது, ரெண்டாம் வருகையின் போதும் ஒரு ஊழியம் இருக்கிறது. முதலாம் வருகையில் மனுஷகுமாரனா வந்தார், ரெண்டாம் வருகையிலும் ஒரு மனுஷகுமாரனா வருவார். அல்லேலூயா. அதுதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில் அந்த தூதன், அந்த செய்தியாளன் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். இது யார் தெரிகிறதா? அந்த செய்தியாளன் தான் பலமுள்ள தூதன். அவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அங்கிருந்து இங்கே இறங்கி வருகிறார். பாருங்கள், ஆகையால் கிறிஸ்து அங்கே இறங்கி வந்து இனி காலம் செல்லாது என்று அறிவிக்கின்றார். அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பதை நினைவிருக்கட்டும். அல்லேலூயா. பலமுள்ள தூதன் இன்னைக்கு வரலையாம். மும்பையில் அநேகர் சொல்றாங்க, இன்னும் பலமுள்ள தூதர் எங்கே வந்தார்? வரவே இல்லை. இது 7 தூதர்களுடைய படம் தான், அது கர்த்தர் கிடையாது. என்னெல்லாம் உபதேசம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமென். நாம் அங்கே போய் சிக்கி கூட கூடாதுங்க. தவறான போதகத்துக்கு நடுவில் என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. பியூர் நம்மை போன்ற என்னை போன்ற அருமையான தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. நாம் விசுவாசிக்கிற அதே விசுவாசத்தை கொண்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அரகுறை ஊழியத்தில் செய்தியில் இருக்கிறவங்க அழைக்கப்படலைன்னா ஒன்றுமே புரியாது. அவங்க 5 விதமான ஊழியத்தில் அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்க செய்தியை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆகையால் பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் பாருங்கள், இது என்னதுங்க? வருகை. ஆமென். நம்ம மத்தேயு 27 அன்னைக்கு வாசித்தோம் இல்லையா? 24:37 இது ஒரு வசனம் வாசித்தோம் இல்லையா? மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம தியானம். ஆகையால் நல்லா கவனிக்கணும். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் யார் இருக்கிறா? இந்த 7ஆம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். ஆமென். அப்போ பலமுள்ள தூதன் 1965ஆம் வருடம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். 63ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் நாளில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசி சகோதரன் பிரணாம் என்ன செய்கிறாரு? 7ஆம் தூதனாகிய தீர்க்கதரிசி செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் 7ஆம் தூதன் பூமியில் இருக்கும் பொழுது பலமுள்ள தூதன் இறங்கி வந்துட்டார். நீங்கள் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் செய்தியை மட்டும்தான் விசுவாசிப்போம். ஆமென். ஏன்னா செய்தி தான் நமக்கு ஜீவன். வேதாண்டாவாதம் பண்ணக்கூடாது, சொந்த கருத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கல்விக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஆமேன் சொல்கிறது தான் மனவாட்டி. யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதே சமயத்தில் மேசியா வந்ததற்கு இது ஒத்திருக்கிறது. பார்த்தீங்களா?
யோவான் செய்தியை பிரசங்கித்திருக்கும் போதே எல்லாரும் ஞானஸ்தானம் பெற வந்தாங்க. அங்கு வரிசையில் ஒருவர் வருகிறார். ஆமென். அப்போ என்ன நடக்கிறது? அவர் வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை அடையாளம் கொண்டபடியாக எவர் மேல் பரிசுத்த ஆவி இறங்கி அவரை அபிஷேகிக்கிறதோ அதுதான் மனுஷகுமாரன் என்று தேவன் எனக்கு சொல்லியிருந்தார். அந்த விதமாக இப்போ நான் அடையாளம் கண்டு கொண்டு இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் கிறிஸ்து. ஆகையால் யோவான் பூமியிலே செய்தி அளித்து கொண்டிருக்கும் பொழுது அதே சமயத்தில் மேசியா வந்ததற்கு இது ஒத்திருக்கிறது. ஆகையால் 7ஆம் தூதன் பூமியிலே செய்தி கொடுத்துக்கும் பொழுது பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து கீழே இறங்கி வந்துட்டார். புரியுதா புரியலையாங்க? ஆகையால் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்காக தான் முன்குறிக்கப்பட்டவன் என்பதை யோவான் அறிந்திருந்தான். தான் அவரை காண்பான், அவனுக்கு நன்றா தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் என்ற செய்திக்கு நம்ம அந்த 6ஆம் முத்திரையில் 7 எக்காலங்களுமே முழங்கின. 7 என்பது பரம ரகசியம்தான். அந்த 7ஆவதை கவனிங்கள், அதுவே முடிவு. ஆமென். அது கர்த்தருடைய வருகை. 7ஆவது என்னதுங்க? கர்த்தருடைய வருகை. வருகை இல்லையா? நீ வருகை இல்லைன்றாங்க. பலமுள்ள தூதன் வரல, வருகை வரல, 2ஆம் வருகை வரல. அது மேகம்தான். உங்களுக்கு தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்க தெரியாதா? ஆமென். எங்க வெளிப்பாடு வேண்டாங்க, அவர் சொன்னதை அப்படியே விசுவாசிங்க. ஆமென். இல்லை நாங்கள் அப்படி விசுவாசிக்க மாட்டோம். சந்தோஷம். அல்லேலூயா. அதுவே முடிவு. அது கர்த்தருடைய வருகை. பரலோக அமைதியாக இருந்தது. ஆமென். ஒருவரும் அசையவில்லை. ஏனெனில் இயேசு நான் எப்பொழுது திரும்பி வருவேன் என்று பரலோகத்தில் உள்ள ஒரு தூதனும் அறியான். அது எந்த நேரம் என்று எனக்கே தெரியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே அதை தம் சிந்தையில் ரகசியமாக வைத்திருக்கிறார் என்றார். தேவன் ஒருவர் மாத்திரமே அதை அறிவார். ஆமென். அப்போ பாருங்க, அதை வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது ஏறக்குறைய பரலோகத்தில் என்ன உண்டாயிற்று? அரை மணி நேரம் அமைதல். தீர்க்கதரிசி சொல்றார். அதை 7 முத்திரையின் வெளிப்பாடு செய்தியில் சொல்றார். அது என்ன அரை மணி நேரம் அமைதல்? நான் முன்னால் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். அது என்ன பாருங்கள். தேவ தூதர்கள் எல்லாரும் வாயெடுத்து நின்று விட்டார்கள். ஒன்றுமே அசையவில்லை. அங்கே எக்காலம் முழங்கலை, அங்கே இசைக்கருவிகள் வாசிக்கப்படலை, அங்கே துதியும் ஸ்தோத்திரமும் இல்லை. ஏனென்றால் அவர் கீழே இறங்கி வந்து விட்டார். அதனால தான் பரலோகத்தில் என்ன உண்டாயிற்று? அரை மணி நேரம், ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த 7 தூதர்கள் வடிவில் கர்த்தர் இறங்கி வந்தது கூட கிட்டத்தட்ட 28 நிமிடங்கள் அப்படியே வானத்தில் ஆகாயத்தில் நின்றது. எத்தனை நிமிடம்? ஏறக்குறைய அரை மணி நேரம். பாருங்கள். ஆகையால் பிரியமானவர்களே, 7ஆம் எக்காலம் எப்பொழுது முழங்கினது? அல்லது 7ஆம் தூதன் அல்லது முத்திரை திறக்கப்பட்ட பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, முத்திரை திறப்பதற்காக கீழே இறங்கி வந்தாச்சு. பரலோகத்தில் என்ன உண்டாயிற்று? அமைதல் உண்டாயிற்று. ஆகையால் எங்கே போச்சு? 7ஆவதை கவனிங்கள். அதான் முடிச்சு பாருங்கள். பரலோகத்தில் யாருமே அசையலை. 7ஆவது அல்லது முத்திரை திறக்கப்பட்டது பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. என்ன சம்பவிக்க போகின்றது என்பதை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் 6ஆம் முத்திரையின் கீழ் இந்த எக்காலங்கள் முழங்கின போது ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து காட்சியிலே தோன்றினார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் கிருபாசனத்தை விட்டு வந்து விட்டார். அவருடைய மீட்பின் கிரியை முடிந்துவிட்டது. அவருடைய பரிந்து பேசும் ஊழியம் முடிந்துவிட்டது. அவர் நம்மிடமிருந்து 7ஆம் முத்திரையின் ரகசியத்தை மறைத்து விட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அதை செய்யவில்லை. அந்த தூதன் ஒவ்வொரு நாளும் அங்கு நின்று கொண்டு ரகசியங்களை சொல்லிக் கொண்டே வந்தார். ஆமென். பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்போ நடக்கு? இந்த பரிந்து பேசும் ஊழியம் பிடிச்சி அவர் எப்போ இறங்கி வர்றாரு? பலமுள்ள தூதன் 7ஆம் தூதன் பூமியில் பிரசங்கித்து கொண்டிருக்கிற சமயத்தில். ஆமென். அவர் நம்மிடமிருந்து 7ஆம் முத்திரை ரகசியத்தை மறைத்து விட்டார். பாருங்கள், அந்த தூதன் ஒவ்வொரு நாளும் அங்கு நின்று கொண்டு ரகசியங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை. பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்காங்க. அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது என்னாச்சு? பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல்.
அது என்னன்னு தீர்க்க சொல்றாரு, யாருமே அறியவில்லை. ஆனால் அது கர்த்தருடைய வருகை. ஓ, அது அவ்வாறு இருக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவ்வாறு அல்ல என்று நான் நம்புகிறேன். அது தவறு. நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு. அது என்னவா இருக்குங்க சொல்லுங்க? கர்த்தருடைய வருகை. எங்க எவ்வளவு நாள் இருக்க போற பூமியில? உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இன்னும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கு. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள். அல்லேலூயா. அவரவர் ஜீவன் தப்ப அவரவர் ஓடி போகணும். லோத்து தன் மனைவியை பார்க்க திரும்பல. லோத்தனுடைய 2 வாலிப பிள்ளைகளும் தன் தாயை பார்க்க திரும்பல. ஆமென். அப்படி ஓடினா தான் நம்ம போய் சேருவோம். அல்லேலூயா. உன்னை பின்னிட்டு பாராமல் உன் ஜீவன் தப்ப ஓடுவா. என் மனைவி பின்னால வாராளா? ஆமாம் வாரா. அவள் உப்பு தூணாயிட்டா நீனும் ஆகு. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. மனைவி கூட பார்க்கக்கூடாது, கணவனை கூட பார்க்கக்கூடாது, பிள்ளைகள் தாய் தப்புற பார்க்கக்கூடாது. அவரவர் ஜீவன் தப்ப என்ன செய்யணும்? ஓடணும். அதனால தான் இயேசு சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ள அப்படிங்கிறார். ஆமென். பாருங்க, அது கர்த்தருடைய வருகை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஸ்தாபனத்தார் சொல்கிறது போல கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க வருகை இல்லை. இதே சென்னை நடுவரப்பட்டு ஜெபராஜ பிரதர் பேசுகிறார் கோயம்புத்தூரில். மும்பையிலேருந்து பாஸ்டர் யார் ஸ்டீபன் ஷிண்டே பேசுகிறார். இது கர்த்தருடைய வருகை என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது கர்த்தருடைய 2ஆம் வருகை அல்ல என்று ஆங்கிலத்தில், திஸ் இஸ் நாட் த செகண்ட் கமிங் அப்படிங்கிறாரு. இது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அல்ல. இதே சத்த துணியோடு பேசின வீடியோ நம்மகிட்ட இருக்கு. யார் சொன்னா? ஜெபராஜ் பிரதர். நம்ம செய்திக்கு அவர் முரணாக இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆம் வருகைக்கு விரோதமாக இருக்கிறவங்க தான் என்ன பயப்பாங்க. நாம் அதை விசுவாசிக்கிறோம், அவங்க அதை விசுவாசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படி அநேகர் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஊழியர் கூட்டத்துக்கு கூப்பிட்டு அவங்கள அழைச்சாலும் வர மாட்டாங்க. எல்லாம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்றோம். நம்ம கனப்படுத்துகிறோம். நம்ம கனப்படுத்துகிற மாதிரி அவங்க கனப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிங்களா? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வர்றாங்க, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வர்றாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் அது கர்த்தருடைய வருகை, அது பலமுள்ள தூதனுடைய வருகை, அது சிங்கத்தின் வருகை, அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம். தேவனுடைய முதல் வேதாகமம் வானங்களில் உள்ள வான ராசிகளாகும். பாருங்க, தேவனுக்கு 3 வேதாகமம் இருக்கிறது. என்னெல்லாம்? முதல்ல வான ராசிகள். வான ராசிகளை வச்சு தான் அதுதான் தேவனுடைய வேதாகமாக இருந்தது. 2வது எகிப்தில் உள்ள கூர்நுனி கோபுரம். 3வது நம்முடைய கரங்களில் இருக்கிற அச்சடிக்கப்பட்ட வேதாகமம். 3 வேதாகமம். ஆகையால் தேவனுடைய முதல் வேதாகமம் வானங்களில் உள்ள வான ராசிகளாகும். அது தொடங்கப்பட்டு ஒவ்வொரு காலங்களிலும் ஓடுகிறது. வான ராசியின் முதலில் காணப்படுவது கன்னியாக இருக்கிறது. நீங்கள் ராசிகள் பார்த்துருக்கீங்களா? எத்தனை ராசிகள் உண்டு? நீங்கள் ஜாதகம் ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்களாங்க? எத்தனை ராசி? 12 ராசி. ஒரு சினிமாவிலேயே பாடுவான், கன்னி ராசி என் ராசி, கால ராசி என் ராசின்னு பாடுவான். கன்னியிலிருந்து ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடும்போது கூட இந்த இந்து கோயில்களில் பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? ஓம் சரி கன்னி சுத்தாய நமக, கன்னி சுத்தாய நமக. கண்ணின் வயிற்றில் பிறந்தவரை நமஸ்கரிக்கிறேன். அது யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் பாடிக்கிட்டு இருக்கான். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. இல்லையா? பிரம்மன் மனித ரூபத்தில் வர்றார், கண்ணின் மூலமாக வர்றாரு. ஆனால் கன்னி சுத்தாய நமகன்னு பாடுறான். அது யாரப்பான்னு கேளுங்க, அவனுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். அந்த பாட்டின் உள்ளான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடும். கண்ணின் மூலமாக அவர் முதலாவது வருகிறார். பார்த்தீங்களா? ராசியின் முதல் ராசி கன்னி. அவ்விதமாகத்தான் அவர் முதலில் வந்தார். சரிதானா? கண்ணின் மூலமாக வந்தார். வான ராசியின் கடைசியில் காணப்படுவது லியோ என்னும் சிங்கமாக இருக்கிறது. அது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. நான் புளூ ட்ரெண்டு கொடுக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா 5:20 சர்ச்சுக்குள்ளே வந்தேன். எத்தனை மணி இப்போ வெளியே போனேன்?
9:15 என்னமோ போனேன். 5:20க்கு சர்ச்சுக்குள்ளே வந்தவன், நாய் மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு வந்தவன். 5:20 கிட்டத்தட்ட 9:30 மணி வரை, 9:15 மணி வரை நான் சர்ச்சுக்குள்ளே தான் இருந்திருக்கேன். அப்போ எவ்வளோ செய்தி நம்ம ஆயத்தப்படும். அதனால தான் இது அந்த ப்ளூ போட முடியல எனக்கு. இது அது அவருடைய 2ஆம், நீ கோடிட்டு காமியா பண்ண முடியாதா, சரி விட்டுரு, இது பண்ண முடியாது. அது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. ஓ, நாங்கள் அதை விசுவாசிக்க மாட்டோம். உங்களை யார் கட்டாயப்படுத்துறா? முன்குறிக்கப்பட்ட வித்து தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாசிக்கும். நீங்கள் விசுவாசிக்கலனாக்க நான் என்ன பண்ணட்டும்? கர்த்தர் எங்களை முன்குறித்து இருக்கிறா, அதனால நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கடைசி கால செய்தியில் அநேகர் எனக்கு எதிர்ப்பாளர்கள். காரணம் செய்தியில் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமேன். அது அவருடைய 2ஆம் வருகை. சிங்கமாக இறங்கி வர்றார். பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். சிங்கமாக இறங்கி வந்தது தான் அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. நான் சொன்னா தீர்க்கதரிசி சொன்னாரா? தீர்க்கதரிசி சொன்ன யாவை விசுவாசிக்காத புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களே. இப்போ தீர்க்கதரிசி அழகாக சொல்றாரு, அது அவருடைய 2ஆம் வருகைன்னு சொல்றாரு. இந்த 2ஆம் வருகை ஆகாயத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமேன். அது அவருடைய 2ஆம் வருகை. அவர் பரிந்து பேசும் ஊழியத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டார். திரும்ப வருங்க. அது யாருடையதுங்க? ராண ராசியின் கடைசியில் காணப்படுது லியோ என்ன சிங்கமாக இருக்கிறது. அது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. பாருங்கள், அந்த 2ஆம் வருகையில் தான் அவர் சிங்கமாக இறங்கி வருகிறார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் நிறைவேறுதல். அவர் கட்சிக்கிற சிங்கமாக பலமுள்ள தூதனாக அவர் இறங்கி வருகிறார். ஆமேன். அது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. இன்னைக்கு நாங்கள் நம்ம கற்பனை பண்ணி சொல்றதாக அநேகர் நினைக்கிறீங்க. எங்க செய்தியில் அப்படித்தானங்க இருக்குது. அதற்கு சற்று முன்பதாக குறுக்கு மீன்கள், அது கடகராசி, நண்டு. கடகராசி என்றால் நண்டு படம் போட்டிருப்பாங்க. நீங்கள் 12 ராசிகளை பாருங்க, பார்க்குற பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அதன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். தேவன் சிருஷ்டித்தது தான் அது. ஏன் தம்முடைய வேதாகமத்தை வானங்களில் வைத்தார். அது ராசிகள் என்ற விதமாக இருக்கிறது. அதில் கடகராசி என்றால் அதுதான் புற்றுநோயினுடைய யுகம். இந்த சிங்கத்தின் ராசிக்கு முன்னால் என்ன வருது? கடகம். அதுதான் நண்டு. நண்டு படம் போட்டிருக்கும் பாருங்க. நண்டு இங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம், எங்கேயும் போவோம், பின்னாலேயும் போவோம், முன்னாலேயும் போவோம், சைட்லேயும் போவோம். ரிவர்ஸ் கியர் போட வேண்டியதில்லை. அவர் எங்கே வேணாலும் போவார். ஆமேன். கடற்கரையில் போய் நண்டை பாருங்கள் நீங்கள் முதல்ல, அது எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். நம்ம மாதிரி முன்னே போகிறது தின்ன போகிறது இல்லைங்க. அது நினச்சின்னா சைடில் போகும், நினச்சினா இப்படி வரும், முன்னே போகும், பின்ன போகும். நண்டு அப்படி தான் போகும். ஏன்னா அது புற்றுநோய்க்கான அடையாளம். புற்றுநோய் நம் சரீரத்தில் எங்கு வேண்டாலும் பரவும். எங்கு வேண்டுமானாலும் அது பரவும். இங்கேயும் பரவும், அங்கேயும் பரவும், நுரையீரலையும் பரவும், மார்பகத்திலையும் பரவும், எல்லா இடங்களிலும் புற்றுநோய் பரவும். காரணம் அதுதான் நண்டு, அதுதான் கடக ராசி. அது புற்றுநோயினுடைய யுகம் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் பிரியமானவர்களே, அந்த கடகராசி அதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காலத்தில் சொல்றார், அந்த புற்றுநோயினுடைய யுகத்து காலம் வந்துட்டு இருக்கோம். அடுத்தது அவர் சிங்கமாக வர்றாருங்கிறார். ஆமேன். ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. அடுத்த செய்தி. தயவுசெய்து ஒலிநாடாக்களை கேட்கிறவர்களும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் கூறப்போவது ஒரு உபதேசமாய் போதிக்கப் போவதில்லை. தேவ ஒத்தாசை கொண்டு அது உண்மையில் என்னவென்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது தேவன் தம்முடைய முதல் வேதாகமத்தை ஆகாயத்தில் ராசிகள் என்ற விதமாக, எப்பொழுதும் அதை கொஞ்சம் காமிக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டவுன் போயிட்டு எங்கே போயிட்டு ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. ஆமேன். ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி என்ற செய்தி எது ஆண்டு? 62ஆம் ஆண்டு பிரசங்கித்த அந்த செய்தி. இப்போ அதில் தான் அவர் சொல்கிறார். ஏன்னா நான் தவறாக சொல்லிடக்கூடாது. பார்த்தீங்களா, நீங்கள் செய்தி எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் தேவ ஒத்தாசை கொண்டு அது உண்மையில் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது தேவன் தம்முடைய முதல் வேதாகமத்தை ஆகாயத்தில் ராசிகள் என்ற விதமாய் எழுதினார். அது கன்னி ராசியில் இருந்து ஆரம்பித்து சிம்ம ராசியில் முடிவடைகின்றது. நான் 6வது 7வது முத்திரைகளை அணுகும்போது, அந்த முத்திரை திறக்கும் போது அந்த இடத்தின் ராசி அடையாளம் நண்டு ராசி. என்ன முத்திரை உடைக்கப்படலை, 7வது முத்திரை உடைக்கப்படலை, 6வது முத்திரை உடைக்கப்படலை. ஆனால் இப்பொழுது நாம் எதில் இருக்கிறோம்? அந்த நண்டு காலத்தில் இருக்கிறோம்.
புற்றுநோய் யுகத்தில் இருக்கிறோம். பாருங்கள், அது என்னவா இருக்கிறது? நண்டு ராசி என்ற புற்றுநோய் என்பதை காண்பீர்கள். அந்த புற்றுநோய் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த முத்திரை, 7வது முத்திரை. 7வது முத்திரை திறக்கும் போது அது சிம்ம ராசியாக வெளிப்பட்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறதா இருக்கிறது. மேலே தூக்கி காட்டுப்பா. அப்படி அது 2ஆம் வருகை 7வது முத்திரை உடைக்கப்படும் போது அது சிம்ம ராசியாக வெளிப்பட்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கின்றதா இருக்கிறது. அவர் முதலாவது கண்ணியின் வயிற்றில் தோன்றி பின்பு சிங்கமாக வருகின்றார். அல்லேலூயா. நீங்கள் 2ஆம் வருகை வரலன்றீங்களா? எங்கே எதை வச்சியா சொல்கிறீங்க? நான் 2 தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்த செய்தி நிறையா இருக்குது. உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஒன்று ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி, இன்னொன்று என்னதுங்க? இன்னொன்று நம்ம பார்த்தோம். அது என்னது? இது ஓர் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில் பார்த்தோம். பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம். இந்த 2 செய்தியிலுமே அது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, 2ஆம் வருகை, 2ஆம் வருகை, பலமுள்ள தூதனுடைய வருகை தான் 2ஆம் வருகைங்கிறார். இது கேட்டில் என்ன ஆதாரம் வேணும் சொல்லுங்கள் பிரியமானவர்களே? அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை நம்ம மத்தியில் வந்தாச்சு. நமக்கு ஒன்றே ஒன்று தான் விடப்பட்டிருக்கிறது. எல்லா தேவ ரகசியங்களும் வெளிப்பட்டாயிட்டு ஒன்றே ஒன்று, நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமேன். ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். நாம் அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லைன்னா அதை இழந்து போவோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, 2 சாராரும் புத்தி உள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் பரிசுத்தமானவர்கள் தான். ஆமேன். அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் போதுமான அபிஷேகம் அவங்களுக்கு இல்லை. என்ன இருந்தது, ஆனால் அணைந்து போக ஆரம்பித்தது. புரியுதா? அது என்னவா இருக்கிறது? அந்த வெளிச்சம், வேத வசனத்தின் வெளிச்சம் இருக்கிறது. முழுக்க ஞானஸ்நானம் பெறணும், அந்த வெளிச்சம் இருக்குது. குழந்தை ஞானஸ்நானம் கிடையாது, அதெல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்று வரும்பொழுது அதை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். ஓ, நாங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். நீ அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே. அது அல்ல. பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு போதுமான வெளிச்சம் இல்லை, கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்குது. ஆனால் மணவாட்டிக்கு பரிபூர்ண ஒரு வெளிச்சம், வார்த்தையின் முழு வெளிச்சம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்பது வேத வசனத்தின் வெளிச்சம். அது மணவாட்டி புரிந்து கொள்வார். ஆகையால் கடைசியாக சிம்மராசியாக வெளிப்பட்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கின்றதா இருக்கிறது. அவர் முதலாவது கண்ணின் வயிற்றில் தோன்றி பின்பு சிங்கமாகிறார். ஆகாயத்தில் வரும்போது அவர் சிங்கமாக வர மாட்டார், மணவாளனாக வருவார். ஸ்தாபனத்துக்காரனே பாருங்க, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. சிங்கமாக வர்றாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட சத்தியம் புரியுது, அவர் மணவாளனை தான் வருவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ சிங்கமாக அவர் வந்துட்டார், அது 2ஆம் வருகை. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதலோட 2ஆம் வருகையும் நிறைவேறும். 2ஆம் வருகை யாராவது நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் தவறு. ஆமேன். 2ஆம் வருகை நிறைவேறிவிட்டது. ராபோஜனம் தேவையில்லை, என்ன தேவையில்லை, ஞானஸ்நானம் தேவையில்லை, கால் கழுவு தேவையில்லைன்னு சொன்னால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். அதுவல்ல. தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் என் சரீரத்தில், அதாவது நான் மரிக்கும் வரைக்கும் இந்த 3 நியமங்களையும் நான் கை கொள்ளுவேங்கிறார். அவர் மரிக்கும் வரைக்கும் கை கொண்டா, நாமும் மரிக்கும் வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த 3 நியமங்களும் நம்ம கை கொள்ளணும், உத்தமமாக நாம் கை கொள்ளணும். இருக்கிறதா? அவ்வளோதானா? இன்னும் இருக்குதா? நான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். சரி, நம்ம டைம் ஆயிடுச்சு. இது சூரிய உதயம், இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது சூரிய உதயம் செய்தல. நினைத்து பாருங்கள், உயிர்ப்பிக்கும் வல்லமை. இந்த நாளில் நாம் என்ன பார்த்தோம் என்பதை கவனிங்கள். 7 முத்திரைகளை திறக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் வந்துள்ளது. அது மனிதனுடைய ஞானமா? இல்லை, அது தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை. இது சம்பவிக்கும் என்று முன் அறிவித்தது. புரிந்து கொண்டீர்களா? அதை குறித்து உலகமும் சாட்சி கொடுக்கும்படி உயிர்ப்பிக்கும் வல்லமை செய்தது. ஆமென். நான் உங்களிடம் கூறியவாறே கர்த்தருடைய தூதனானவர் அந்த அக்னி ஸ்தம்பத்தை சுற்றிலும் இருந்தது. உலகமானது அது உண்மை என சாட்சி கூற செய்தது, உயிர்ப்பிக்கும் வல்லமையே. ஆகவே அது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிறது. எது? இந்த புகைப்படம், அந்த மேகஸ்தம்ப புகைப்படம். மேகஸ்தம்ப புகைப்படத்தை பற்றி அவர் சொல்றார் இல்லையா? அந்த
அந்த புகைப்படம் எப்படி எடுக்கப்பட்டது? இப்படிதான் பாருங்க, இப்படித்தான் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அதை பக்கவாட்டில் திருப்பி பாருங்க. புகைப்படத்தை இப்படி தான் எடுத்தாங்க விஞ்ஞானி, இப்படி எடுத்தாங்க. அதே போல இப்போ அதை திருப்பி பாருங்கிறாரு. பாருங்க, திருப்பி பார்க்கும்போது அது என்னன்னு பார்க்கலாம். திரும்ப கவனிக்கணும். அது இந்த பக்கமாக திருப்பி பாருங்கள். மேகஸ்தம்ப படத்தை அவங்க எப்படி எடுத்தாங்க? அந்த பக்கவாட்டில் தான் எடுத்தாங்க. ஆனால் தீர்க்க சொல்கிறார் அதை திருப்பி பாருங்கிறார். திருப்பி பார்க்கும்போது, அந்த புகைப்படத்தை திருப்பி பார்க்கும்பொழுது அங்கே மேலே இருந்தது நம்முடைய கர்த்தர் தாமே. நாங்கள் அதை எடுத்து வச்சிருக்கிறேன், அது கூட எனக்கு மறந்துருச்சு இல்லையா? நான் உங்களுக்கு வாஸ்து காமிச்சேன் இல்லையா? அதை எடுத்தேன். ஏன்னா நீங்கள் ஏதாவது டைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க. அதனால் ஆதாரத்தோடு எழுதி வச்சிருக்கேன். எங்கே இது? சூரிய உதயம் செய்தியில் நம்முடைய மேலே இருந்தது. திரும்ப திரும்ப கொஞ்சம் கீழே டவுன். அங்கே மேலே இருந்தது யாராம்? அந்த புகைப்படத்தை திருப்பி பார்க்கணுமா? அங்கே மேலே இருந்தது நம்முடைய கர்த்தர் தாமே, வேற யாரும் அல்ல, தூதன் அல்ல. இன்னைக்கு 7 தூதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அநேகர். அது மேகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா, தேவன் எப்பொழுதுமே மேகத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்மை மேகத்தை என்ன செய்கிறார்? உடையாக உடுத்திக் கொள்கிறாராம். ஆமேன். அங்கே கர்த்தர் நின்றார். அது கர்த்தர் தாமே. புரிந்து கொண்டீர்களா? உலகமும் அதை குறித்து ஒன்றுமே அறியவில்லை. ஆனால் நாமோ அங்கே கர்த்தர் நின்றார் என்பதை புரிந்து கொண்டோம். பார்த்தீங்களா? ஆமேன். அது தூதனா? இல்லை. யாரு? அது கர்த்தர் தாமே. அல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது அங்கே கர்த்தர் நின்றார் என்பதை புரிந்து கொண்டோம். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஆமேன். முத்திரைகளை திறந்தவர் அவரே. அவரே அந்த முத்திரைகள். ஏனெனில் தேவனுடைய முழு வார்த்தையும் கிறிஸ்துவே. கிறிஸ்துவே திறக்கப்பட்ட முத்திரைகள். அப்படியானால் முத்திரைகள் திறக்கப்படுவது என்பது என்ன? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே ஆகும். 7 சபை காலங்களின் தூதர்களும் 7 சபையின் காலத்தோடு போய்விட்டார்கள். பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த தூதர்கள் 7 பேரும் சபைக்கால தூதர்களாம். யாரெல்லாம்? பவுலு, இர்னேயசு, மார்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரென்காம். இந்த சபைக்கால தூதர்கள் தான் இங்கே இருக்கிறாங்களாம். மும்பையில் இருந்து ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அதுக்கு மொழிபெயர்ப்பு யாருதுன்னா இந்த சென்னை நடுவரப்பட்டு ஜெபராஜ் பிரதர். தவறாக பிரசங்கம் பண்ணுறாரு, தவறாக மொழிபெயர்க்கிறாரு. நான் என்ன சொன்னேன், மொழிபெயர்க்க மாட்டேன்னு இறங்கி போயிடுவேன். தவறான பிரசங்கத்தை யாராவது மொழிபெயர்க்க முடியுமாங்க? அவர் அத்தனையும் தவறாக மொழிபெயர்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு தவறான செய்தியை போதிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 7 சபை அதுக்கு தான் நான் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா அந்த மும்பை போதகர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது முத்திரையை பவுல் அங்கிருந்து வருகிறார், முத்திரைகளை உடைத்து பிரணாமிடத்தில் கொடுத்தார். 2வது இர்னேயஸ் வருகிறார், முத்திரைகளை உடைத்து பிரணாமிடத்தில் கொடுத்தார். இந்த 7 தூதர்களும் இந்த சபைக்கால தூதர்களினுடைய ஆவிக்குரிய சரீரம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இல்லை. இது இயேசுடைய 2ஆம் வருகைன்னா 60 ஆண்டுகளாக இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் போட்டேன், 60 ஆண்டுகளாக பலமுள்ளதுடன் உடைத்து கொடுத்த யோவான் புசித்து கொண்டிருந்தானே, அந்த புஸ்தகத்தை நாங்கள் புசித்து கொண்டு இருக்கிறோம்னு பதில் கொடுத்தேன். யோவான் மணவாட்டிக்கு புசிக்க கொடுத்தார்ல, மன்னிக்கும், தூதன் யாருக்கு கொடுத்தாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு, யோவான் என்பது மணவாட்டிக்கு அடையாளங்கிறார். ஏங்க இறங்கி வந்த பிறகு நாங்கள் என்ன புஸ்தகத்தை கொஞ்சம் சாப்பிடாண்டோமா? நீங்கள் இலையை போட்ட உடனே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களான்னு எவனாவது கேட்பானா? யோசிங்க. இலையை போட்டு சாப்பாடை வச்சு அதை வச்சு அப்புறம் 2வது ஒரு ரவுண்டு ரசம், 3வது ஒரு ரவுண்டு என்னது புளிக்குழம்பு, 4வது ரவுண்டு என்னது பாயசமாக ஊற்றுவாங்க, மோர். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பதம் பார்த்த பிறகு தானே எழும்ப முடியாமல் எழும்போம். பக்கத்தில் உள்ள ஆளை கொஞ்சம் தூக்கி விடுதியா, லோடு ஏறி போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சோதரன் உண்டாகட்டும்.
இது ஒவ்வொரு சபகால தூதர்கள் கொண்டு அந்த முத்திரையை உடைத்து கொடுத்தாங்க. 7வது முத்திரையை பிரென்காமே உடைச்சி பிரணாம்கிட்ட கொடுத்தாராம். ஆமேன். நான் என்னோட ரொம்ப வயசு மூத்தவர், நான் கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு முன்னே அவர் சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் தவறு என்று வந்தால் நான் பிடிக்க மாட்டேன். நான் தனியாக நின்னாலும் பரவாயில்ல, நான் உப்பு பிஸ்கட்டை சாப்பிட்டு தண்ணீரை குடிக்காதே இருந்தாலும் பரவாயில்லன்னு தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். சத்தியம் எதுவோ அதுதான் பிரசங்கணும். ஏன்னா தேவன் என்னை சத்தியத்தை பிரசங்கிக்கத்தான் அழைத்தார். சாப்பாட்டுக்காக இல்லை, காணிக்கைக்காக இல்லை, தசம்பாகத்துக்காக இல்லை. தசம்பாகம் கொடுக்குறவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க சில சபையில். தசம்பாகம் குறையாக கொடுத்தாங்கன்னா அவங்க வேறு விதமான மரியாதையாக இருக்கும். இந்த கதை இங்கே நடக்காது. நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான். ஆமேன். தசம்பாகத்துக்காக மயங்குற ஆள் நான் கிடையாது, காணிக்கைக்காக மயங்குற ஆள் நான் கிடையாது. பிரியமானவர்களே, வார்த்தைக்கு விசுவாசிங்க. நீங்கள் வார்த்தைக்கு நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, ஓ என் அருமையான சகோதர சகோதரிகள், நீங்கள் தான் தேவனுடைய மனவாட்டியாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது தவறான போதகம். இந்த மேகத்தில் எத்தனை வஞ்சக போதகம் இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. பாருங்கள், 7 சபை காலங்களின் தூதர்களும் 7 சபையின் காலத்தோடு போய்விட்டார்கள். முடிஞ்சுதா? 7 சபையின் காலத்தோடு போயிட்டாங்க. பிரணாம் 1965ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அவர் போய்விட்டார். 7 சபைக்காலம் முடிஞ்சது, ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, முத்திரைகள் உடைக்கப்பட்டது, எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டது. 7ஆம் தூதன் காட்சியிலிருந்து போயிட்டார். அப்புறம் காட்சியில் வந்தது யாரு? யோவான் ஸ்நானகன் காட்சியிலிருந்து போன உடனே யார் வந்தா காட்சியில்? இயேசு கிறிஸ்து. பிரணாம் காட்சியிலிருந்து போனார், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் ஆரம்பமாகிவிட்டது. அதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. சும்மா யூடியூப்புக்கெல்லாம் நாம் பேல வைக்கல, கர்த்தர் வெளிப்படுத்தினது தான் வச்சுருக்கோம். ஆமேன். இன்றைக்கு அதுதான் நடக்கு. இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி தான் நடக்கு. கர்த்தர் ஆவியாக இறங்கி வந்து பிரணாமுக்குள்ளே இருந்து தன்னை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு நமக்குள்ளாக ஆவியாக இறங்கி நம்ம அவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஒரு நிமிஷம். 7 சபைக்கால தூதர்களும் 7 சபைக்காலத்தோட போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து எப்படி முத்திரை உடைச்சு கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி 7 சபைக்காலத்தோட முடிஞ்சதுங்க, போயிட்டாங்கங்க. ஆனால் இப்போ என்ன மணவாட்டியின் யுகம். 7வது சபைக்காலம் இல்லை நாம் இருக்கிறது, நாம் மணவாட்டியினுடைய யுகத்தில் இருக்கோம். சரி, கடைசியாக பார்ப்போம். பிரியமானவர்களே, அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியாது. அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்தார்கள், நாமல்ல. அங்கேதான் அவர் பிரதம நீதிபதியாக நின்று. ஆமென். அவர் யாருங்க? பிரதம நீதிபதி. அவர் நீதிபதியாக இருந்தால் என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நடக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. பிரதம நீதிபதியாக நின்று கொண்டு அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் என்றும் ஆதியும் அந்தமானவர் என்றும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்னே ஒரு அடையாளம். உயிர்ப்பிக்கும் வல்லமைதான் அதை நமக்கு செய்தது. ஆமென். இதெல்லாம் செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து செய்கிறார். முடிந்ததா? யாவர் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, இந்த செய்தி இன்றைக்கு நாம் முடிக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலைன்னா நீங்கள் செய்தியை கேளுங்க. ஆகிய கடைசி கால செய்தியில் உள்ள எல்லா ஊழியர்களையும் நம்பாதீங்க. எல்லாரும் செய்தியில் சரியாக இல்லை, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, உங்களை குழப்பி விடாதபடிக்கு, சத்தியத்திலிருந்து உங்களை திசை திருப்பி விடாதபடிக்கு யாவரோடு கவனமாக பழங்குங்க. ஆமேன். எல்லாரையும் நேசிங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இதுதான் செய்தி. செய்தியிலிருந்து நம்ம ஆதாரத்தோடு பேசுகிறதுனால அது சாத்தானுக்கு என்ன உண்டு? மரண அடியாக அது அமைகிறது. நாம் எல்லாரும் கடைசியாக ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. Praise the Lord Jesus. நன்றி அப்பா. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாடலை பாடுவோமா? இறங்கி வந்தாரே, இறங்கி வந்தாரே, இணைத்து கொண்டாரே. Praise the Lord Jesus.
இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. இணையில்லாத நேசரே சுயன் சொந்தமானாரே, இறங்கி வந்தாரே. தூதர்கள் துதியை விட்டு, நல் தூயர்கள் தொழுகை விட்டு, நாயகர் இயேசு இறங்கி வந்தாரே, நாயகியா என்னை அழைத்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. வானவில் அணிந்தவராய், பெரும் தாழ்மையை தரித்தவராய், மேகம் சூழ்ந்திட வேகமாய் வந்தார், மேகத்தில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. கரைதிரை நீக்கிடவும், நான் நிறைவுடன் வாழ்ந்திடவும், மறைபொருள் விளங்கிட இறங்கி வந்தாரே, மாளிகையில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. மன்னவன் அரியணையில் நான் மனைவியாய் அமர்ந்திருக்க, மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே, மகிமையில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. மேகம் சூழ்ந்திட இறங்கி வந்தார், 7 முத்திரைகளை உடைத்து மணவாட்டிக்கு கொடுத்தாரே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. தூதனின் செய்தியின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறிற்று என்று இடி முழக்கத்தோடு உரைத்தாரே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. இணையில்லாத நேசரேசு என் சொந்தமானாரே இறங்கி வந்தாரே. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் அவருடைய இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பில் நாங்கள் 5 பாகங்களை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பாகமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இந்த பூமியிலே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒன்றே ஒன்று மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்றல்ல, சபை காலம் முடிந்து விட்டது என்றல்ல,
5 விதமான ஊழியம் முடிந்து விட்டது என்றல்ல, இதெல்லாம் தவறான போதகமாக இருக்கிறது. ஆனால் நாங்களோ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக, ஆண்டவரே ஆகாயத்தில் நாங்கள் உம்மை சந்திக்க போகிறோம். ஆண்டவரே இவ்விதமாய் என்றென்றைக்கு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். ஆண்டவரே அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து ஆவலோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஜீவிக்கத்தக்கதாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருந்த அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் இந்த செய்தி ஆண்டவரே யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக. கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து தீர்க்கதரிசி பேசின அந்த செய்தியை நாங்கள் அடையாளப்படுத்தி காண்பித்தோம். அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. யாரும் எங்களுக்கு எதிராளிகள் அல்ல. ஆனால் ஆண்டவரே இதுதான் இதுவரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத கடினமான செயலாக இருக்கிறது என்று சொன்னது. ஆமென் ஆண்டவரே. 1ஆம் வருகையில் உம்மை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. ஓ நீ தச்சனுடைய குமாரன் என்று சொன்னார்கள், நீ பிசாசுக்கு தலைவன் என்று சொன்னார்கள், நீ வேசியினுடைய மகன் என்று சொன்னார்கள். ஆண்டவரே எவ்விதமாக சொன்னாலும் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அதை அறிக்கையிட்டது போல கர்த்தாவே, அவர்கள் பலவிதமாக இந்த மேக ஸ்தம்பத்தை குறித்து கருத்து சொல்லலாம். ஆனாலும் கர்த்தாவே நீர் பலமுள்ள தோதனாக இறங்கி வந்து முத்திரைகளை உடைத்து மணவாட்டிக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுது மனுஷகுமாரர்களை அபிஷேகிப்பதற்காக அந்த அக்கினியானது அபிஷேகமானது இறங்கி வந்திருக்கிறது என்று சொல்லி எங்களை அபிஷேகித்து நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமேன். இன்றைக்கு மனுஷகுமாரனாக நீர் மறுபடியும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இது நீதியை சரிக்கட்டும் நாட்களாக இருக்கிறது ஆண்டவரே. இது நீதியை சரிக்கட்டும் நாட்களாக இருக்கிறது ஆண்டவரே. ஓ நியாய தீர்ப்பு புலன் விசாரணை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமயமாக இருக்கிறது என்று உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னது போல இன்னைக்கு உலகம் முழுவதும் யுத்தங்களின் செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் நாங்கள் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் எங்கள் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. உம்மை சந்திக்க போகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் தலையை நாங்கள் மேலாக உயர்த்துவோம் ஆண்டவரே. உம்மை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.